தற்போது நாம் பெண்களுக்கு உண்டான வயிறு சம்பந்தப்பட்ட குறிப்பாக வயது வந்த பெண்களுக்கு உண்டான வயிறு சம்பந்தப்பட்ட நோய்க்கான மருத்துவத்தை பார்த்து கொண்டுள்ளோம். குறிப்பாக அதிலும் அவர்களுக்கு அடிவயிறில் உள்ள குற்றங்கள், கர்ப்பப்பை கோளாறு மற்றும் பெரும்பாடு, இரத்தப்போக்கு அதிகமாகுதல், பல்வேறு வகையான வயிறு சம்பந்தப்பட்ட நோய்களுக்கு உண்டான மருந்தை இப்பொழுது நாம் எவ்வாறு தயார் செய்வோம் என்பதை பார்க்க போகிறோம். அனைத்து மூலிகையில் இருந்தும் மணத்தக்காளியில் இருந்து 10 கிராம் இலைகளை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். வாழைத்தண்டில் இருந்து நாம் 5 முதல் 10 கிராம் அளவிற்கு சீவி எடுத்துக்கொள்ள வேண்டும். வாழைப்பூவை நாம் இவ்வாறு எடுத்துக்கொள்ள வேண்டும். இதில் உள்ள பூக்கள் ஒவ்வொன்றிலும் நரம்பு என்று சொல்வார்கள். அந்த நரம்பை நாம் இதிலிருந்து நீக்கிக் கொள்ள வேண்டும். ஏனென்றால் அந்த நரம்பிற்கு உடனடியாக அரைக்கும் அல்லது மசிக்கும் தன்மை கிடையாது. ஆகையால் இந்த நரம்பை இந்த வாழைப்பூவிலிருந்து எடுத்துவிட்டு வாழைப்பூவில் உள்ள மற்ற பாகங்களை நாம் பயன்படுத்தலாம். அடுத்ததாக மாதுளையை உள்ளே இருக்கும் முத்துக்கள், மாதுளை முத்துக்கள் என்று சொல்லுவோம். சிகப்பு கலரில் உள்ள இந்த மாதுளை முத்துக்களை நாம் 10 முதல் 15 கிராம் எடுத்துக்கொள்ள வேண்டும். அடுத்ததாக புதினாவில் இருந்து 10 முதல் 15 கிராம் இலைகளை நாம் கிள்ளி எடுத்துக்கொள்ள வேண்டும். அடுத்ததாக கொத்தமல்லியில் இருந்து 10 முதல் 15 கிராம் அளவிற்கு எடுத்துக்கொள்ள வேண்டும். அடுத்ததாக கருவை பாதுகாக்கக்கூடிய அற்புதமான மூலிகை கருவேப்பிலை. இதிலிருந்து 10 முதல் 15 கிராம் அளவிற்கு எடுத்துக்கொள்ள வேண்டும். அடுத்ததாக துளசியிலிருந்து 20 முதல் 25 கிராம் இலைகளை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். அடுத்ததாக ஆவாரம்பூவிலிருந்து 10 கிராம் அளவிற்கு நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். பனைவெல்லம் என்கிற கருப்பட்டியிலிருந்து 15 கிராம் அளவிற்கு நாம் எடுத்துக்கொண்டு இவை அனைத்தையும் ஒன்றாக சேர்த்து நாம் ஒரு திரவ வடிவில் அரைத்து கொள்ள வேண்டும்.